Hello friends, welcome to our channel. Today இந்த வீடியோல லகர வேறுபாடு இந்த டாபிக் பற்றி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஆல்ரெடி நாம நகர வேறுபாடு பற்றி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டுடே வீடியோக்குள்ள போகலாம். லகர வேறுபாடு இது நமக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் பேஜ் நம்பர் 147ல் இருக்கு பாருங்க. குழம்பு ஹூஃப், குழம்பு சாஸ், கொல் கொன்றுவிடு, கொல் பெரு, கோல் கம்பு, கோல் கோல் சொல்லல், சூல் கருப்பம் சபதம், சூல் நாம் அல்லது சூளுரை அப்படின்னு சொல்லுவாங்க. நாவினால் சொல்லக்கூடிய உரை அப்படின்னு சொல்லுவாங்க, சூளுரைத்தல். அந்த மாதிரி நீங்க சூள் அப்படின்னா நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தாள் கால் முயற்சி, தாள் காகிதம், தாள் தாழ்வடை அல்லது தாழ்பால் சொல்லுவோம் இல்லையா, கதவுக்கு பின்னாடி வைக்கிறது, அந்த தாழ்பாலையும் நம்ம சொல்லலாம். அதாவது தாழ்வடை அல்லது தாழ்பால் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தோல் ஸ்கின், தோல் ஷோல்டர், நாள் 4, நாள் தினம், நீலம் நீல நிறம், நீலம் நெடுமை, புல் கிராஸ் அதாவது தரையில முளைக்கக்கூடிய புல். அதே இது இந்த இல் வந்ததுன்னா பறவை. இது ஆல்ரெடி நமக்கு குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, புலி டைகர், புலி புளிய மர பழம். அடுத்து பாருங்க, மூளை கார்னர், மூளை பிரைன். குண்டு லா அப்படின்னா கார்னர், அதாவது வீட்டில் வந்து 4 மூளை இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மூளை அப்படின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து மூளை அகப்பை. அடுத்து பாருங்க, வலி நோய், வழி காற்று, வழி பாதை. இதுவுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, வாள் டைல், வாள் ரம்பம், வாழ் வாளி. வாழ்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிறப்பு லகரம் வரும்போது வாழ்க அப்படின்னு வாழ்த்துவோம் இல்லையா, அதனாலதான் வாளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளிக்கு வர்ற இல் வந்தது அப்படின்னா நம்ம ரம்பம் அதை வந்து வாள் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது நம்ம போருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே அந்த வாளையும் வாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாள் அப்படின்றது விலங்குகளின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை தான் டைல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, விழா விழா எலும்பு, விழா விழா மரம், விழா திருவிழா, விளக்குதல் நீக்குதல், விளக்குதல் எக்ஸ்பிளனேஷன். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தெளிவாக சொல்லுதல், அதை தான் இங்கிலீஷ்ல இங்கே எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வெல்லம் கரும்பு வெல்லம், கரும்பிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள், அதை தான் வெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது பள்ளிக்கு வர்ற இல் வந்திருந்தது அப்படின்னா நீர்பெருக்கு. அடுத்தது பாருங்க, வேலை தொழில், வேலை அப்படின்றது பொழுது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மதிய வேலை உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த வேலை என்பது பொழுதை குறிக்கின்றது. அடுத்து பாருங்க, வேல் வேலாயுதம், வேல் என்பது மன்மதனை குறிக்கும். இதோட நமக்கு லகர வேறுபாடு இந்த புக்ல முடியுது. நாம நெக்ஸ்ட் வீடியோல ரகர வேறுபாடு பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.